சிறிய அரசு தங்கும் விடுதி. அங்க நைட் வாட்ச்மேனா இருந்தவர் ராமசாமி. அவர் வேலை செய்யும்போது ஒரு விதி மட்டும், 1 மணிக்கு பிறகு யாராவது அழைத்தால் கதவு திறக்கக்கூடாது. ஏன் என்று யாரும் சொல்லல. முதல் இரவு 1:12 AM. டக் டக். வாசல் தட்டும் சத்தம். பெண் குரல். அண்ணா, வழி தவறிட்டேன். ராமசாமி கையெல்லாம் நடுங்கிச்சு. கதவுக்கு பின்னால் நிழல் மட்டும். அவர் கதவை திறக்கல. 2வது இரவு 1:12 பிற்பகல் அதே குரல். இந்த தடவை ரொம்ப மெதுவா. அண்ணா, நான் நேற்று வந்தேனே. இப்போ வாசல் கீழே தண்ணீர் சொட்ட ஆரம்பிச்சுது. ஆனா மழையே இல்லை. 3வது இரவு 1:12 காலை குரல். இப்போ காதுக்குள்ளே பேசுற மாதிரி. நான் உங்க பின்னாடி தான் நிக்கிறேன். ராமசாமி திரும்பி பார்த்ததும் அங்க யாருமே இல்ல. ஆனா கண்ணாடியில ஒரு பெண். தலை கீழே, கழுத்து முழுசா திரும்பி இருக்கு. அடுத்த நாள் காலை ராமசாமி இறந்த நிலையில் கிடந்தார். மரண அறிக்கை. எந்த காயமும் இல்லை, இதயம் நிறுத்தம் இல்லை. ஆனா அவர முகத்துல அளவுக்கு மீறிய பயம். பின்னாடி தெரிஞ்ச உண்மை. அந்த மலைவழியில் 1960 ஒரு பெண் விபத்தில் கழுத்து முறிந்து இறந்தாள். அவள் இறந்த நேரம் 1:12 பிற்பகல். இன்னைக்கும் அந்த விடுதி மூடப்பட்டு தான் இருக்கு. ஆனா அந்த ரோட்ல போகிறவங்க சொல்றாங்க, 1:12 AM உங்க ஃபோன் ரிங் ஆனா அதை எடுக்காதீங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.